வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் என் வீடியோ பார்க்குறீங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும் எல்லோரும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே அரசியல் கட்சிக்காரவங்களை பற்றி பேச போகிறேங்க. கட்சிக்கு நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க நமக்கு எதிரி கிடையாது. மக்களுடைய குறைகளை தீர்க்கும் நல்ல அரசு, நல்ல முதலமைச்சர் வந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் நமக்கு ஓகே தாங்க. எந்த கட்சி வந்தாலும் நமக்கு ஓகே தான். ஏன்னு வச்சுங்களேன், டிஎம்கே ரெட்டலை, இப்போ ஏதோ விஜய் கட்சி தனியாமல் அது என்னன்னு தெரியலை, பாமகங்கிறாங்க. அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விஓ தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு எலெக்ஷன் வருது. அப்புறம் எம்பி எலெக்ஷனுங்கிறாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனுங்கிறாங்க. எந்த எலெக்ஷனாக இருந்தாலும், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யும் அனைத்து தலைவர்களும் நல்லவர்கள் தான். அவங்களுக்கு நாம் ஓட்டு போடுறோம். அதாவது வாக்கு உறுதி. நீங்கள் கொடுக்குற வாக்கை உறுதியாக கொடுத்தீங்கன்னா மக்கள் அளிக்கிற வாக்கும் உறுதியாக இருக்கும். நீங்கள் வாக்கு ஒன்று சொல்லிவிட்டு உறுதியை ஒன்று சொல்லிவிட்டு போய்ட்றீங்க. ரோடு போடுறேங்கிறீங்க, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க ஒரு தாரை ஊற்றி ஒரு அவசர அடி ரோடை போட்டுடுறாங்க. அது பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் எல்லாம் பேர்ந்துட்டு வந்துடுது. அந்த ஊருக்கு பஸ்ஸோ லாரியோ வேனோ எதுவாக இருந்தாலும் கட்டமுட்டான்னு ரோட்டில் உழுந்து எந்திரிச்சு தாங்க போகுது. அந்த மாதிரி இருக்குது ரோடெல்லாம். ஒரு மழை பெஞ்சால் தாங்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு மக்களை பாதுகாக்கிற அரசு வேணும். ஏழை எளிய மக்கள் தான் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னமும் பாழடைஞ்ச, பழுதடைந்த, பள்ளமேடு நிறைந்த, பஸ்ஸே போகாத பழைய சாலைகளோட நிறைய கிராமங்களை பார்க்குறோம். நிறைய கிராமங்களும் இருக்குது. அந்த ஊருக்கெலாம் எம்பி, எம்எல்ஏ, விஓ யாருமே கட்சியை சார்ந்தவங்க இல்லைங்களா? அவங்களாம் ஹெல்ப் பண்ணி அந்த ரோடை போட்டிருக்கலாமே. எலெக்ஷனுக்கு அந்த ஊருக்கெலாம் போக மாட்டாங்களா? அந்த ஊருக்கெல்லாம் மக்கள் இல்லையா? அந்த ஊர்லாம் ஓட்டு கிடையாதா? ஓட்டு நேரத்தப்போ பள்ளமோ மேடோ விழுந்து எந்திரிச்சு அரசியல்வாதிங்களாம் போயிடுறாங்க. போய் ஓட்டு கேட்குறாங்க. அதோடு சரிங்க. அப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் மக்களை பற்றி யாரும் நினைக்கிறதே கிடையாது. நல்லாட்சி வேணும். மக்களுக்கு நன்மை செய்கிறவங்க எந்த அரசியலாக இருந்தாலும் நன்மை செய்கிற அரசியல் நல்ல அரசியலாக இருந்தால் நமக்கு நல்லது தாங்க. எந்த காலகட்டத்துலேயும் கைவிடக்கூடாது மக்களை. மக்கள் ஓவராக ஆசைப்படலை. நீங்களும் அளவுக்கு அதிகமாகலாம் மக்களுக்கு வாரி கொடுத்தல்லைங்க. மக்கள்கிட்டேருந்து வாங்குகிற வரி பணம் தான் கஜானாவில் இருக்கிறத ஏழை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு 1000 ரூபா விதவை பென்ஷன், முதியோர் பென்ஷன், ஊனமுற்றோர் பென்ஷன் எல்லாம் பார்த்து 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 வடிகட்டி தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஊனமுற்றோருக்கெலாம் 2000 கொடுக்கலாம். அவங்களால வேலை வெட்டி செய்ய முடியாது. நிறைய பட்டதாரிங்களாமல் இருக்காங்க. செல்வாக்கு மிக்கவங்க மட்டும்தாங்க அரசியலில் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு கூட்டத்தை திரட்டிக்கிட்டு போயிடுவாங்க. பிரியாணியும் தலைக்கு 200 500 பணத்தை கொடுத்தா மக்கள் லாரியாக போயிடுது மீட்டிங்கில். அதுமாரி கூட்டத்தை கூட்டாதீங்க. மக்களை கொந்தளிக்க வைக்காதீங்க. அமைதியான முறையில், ஆர்ப்பாட்டம் இல்லாத முறையில் அரசியல்வாதிங்கெல்லாம் ஓட்டு கேட்டு நல்லாட்சியை நிலைநிறுத்துங்க. எந்த கட்சியாக இருந்தாலும்
யாரும் எதிரி கிடையாது. யாருக்கு யாரும் எதிரி கிடையாதுங்க. மக்களா பார்த்து மக்கள் மனசுல நீங்க பூந்தீங்கன்னா, அவங்க உங்கள தேர்ந்தெடுத்து போட்டுடுவாங்க. நீங்க அவங்களுக்கு குடுத்த வாக்க உறுதியா செஞ்சுடுங்க. உறுதிமிக்க வாக்க நீங்க குடுக்குறீங்க. அந்த உறுதியான வாக்க மக்கள் உறுதிப்படுத்துற மாரி வாக்களிப்பாங்க. ஆனா, நீங்க அந்த உறுதி குடுத்த வாக்க காப்பாத்தணும். நான் வந்து முதலமைச்சர் ஆயிட்டேன்னா, நான் எம்பி ஆயிட்டேன்னா, எம்எல்ஏ ஆயிட்டேன்னா, உங்களுக்கு இந்த ஊராகிய மக்களுக்கு, இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு இத செய்வேன், அத செய்வேன். கார்டுக்கு இவ்வளவு தருவேன்னு எல்லாம் சொல்றாங்க. 6,000 தருவேன், 5,000 தருவேன்றாங்க. கடைசியில ஜெயிச்சு எலெக்ஷன் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சிட்டு 2,000க்கு மேல போமாட்டாங்க, 1,000க்கு மேல போமாட்டாங்க. பொங்கல், தீபாவளி, பரிசு, அன்பளிப்புங்கிறாங்க. ஒண்ணும் நல்ல முறையில குடுத்தா பாடு இல்லைங்க. மக்கள் குறையை தீர்க்கும் மையம் வேற ஒண்ணு வச்சிருக்காங்க. எதுவுமே முறையா செயல்படல. எல்லாமே முறையா, ஒழுங்கா, லஞ்சம் இல்லாம, ஊழல் இல்லாம செயல்பட்டுதுன்னா, எல்லாருக்குமே மதிப்பு, மரியாதை இருக்குங்க. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு ஒரு பேச்சு, லஞ்சம் குடுக்குறவங்களுக்கு ஒரு பேச்சு. அத கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க ஒரு எதிரி. இப்படியே நாடு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதனால எந்த அரசியலா இருந்தாலும் நல்லாட்சி நிலை பெறணும். மக்களாட்சி நிலைநிறுத்தப்படணும். மக்களுக்கு உதவியா இருக்கணும் ஜனநாயகம். எல்லாரும் நல்லபடியா வாழணும். உலகத்துல உள்ள அனைத்து மக்களும் எல்லா உதவிகளும், அதாவது சட்டத்துல இருக்கிற, அதாவது கவர்மெண்ட் சார்ந்த உதவித்தொகையெல்லாம் வாங்கிட்டு அனைத்து ஏழை மக்களும், ஏழை எளிய குடிசை வாழ் மக்கள், ஊருக்கு ஊர் குடிசை வாழ் மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க என்னன்னா மழையிலையும் வெயில்லையும் கடந்து காயப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் மனசு ஆறுதலா என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சாதாங்க மக்கள் மனசில் நீங்கள் நிற்பீங்க. அதனால் மக்களுக்கு உறுதிமொழியான வாக்கை கொடுங்க. அந்த உறுதிமொழியான வாக்கை நிறைவேற்றுங்க. மக்களும் உங்களுக்கு அதை முன்னாடியேவும் செஞ்சிங்கன்னா இன்னும் மக்கள் குளிர்ந்து போய் உங்களுக்கு அவங்க பொன்னான கையால் வாக்களிச்சிடுவாங்க. தயவு செஞ்சு நல்ல அரசியல் வேணும். எங்களுக்கு நல்ல தலைவர் வேணும். அது யார் வந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் தான் வர முடியும். நிறைய எம்பி, பிஎம் தான், பிரைம் மினிஸ்டர், யாராக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்து மக்களுடைய குறைகளை தீர்க்கணும். ஏழை எளிய மக்களோட குறைகளை தீர்க்கிறவங்க தாங்க நல்ல தலைவருங்க. எல்லாரும் நல்ல தலைவர்கள் தான். இடையில இருக்கிறவங்களாம் ஊழல் பண்ணுறாங்க. ஊழல் பண்ணாத அரசியலும் லஞ்சம் வாங்காத நாடும் இருந்தாலே நாடு முன்னேற்றம் அடையும். அந்த மாதிரியே நீங்கள் எல்லாருமே லஞ்சமும் கொடுக்கக்கூடாது, லஞ்சமும் வாங்கக்கூடாது. எல்லாருக்கும் ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. மக்கள் வாங்கலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஊரில் ஒருத்தவங்க பெரியவங்களா இருக்கிறவங்க, வாங்காதீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்காதீங்க அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாருக்கும் எதிரி இல்லை. ஏன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் பிறந்த நம்ம ஓட்டு உரிமை உண்டு, நம்ம போடணும். அது நம்ம கடமை. நல்லாட்சியை நமக்கு யாராக நல்லது செய்கிறாங்களோ அவங்கள நினச்சி போடுறோம். அதனால் காசை கொடுத்து மக்களை வாங்காதீங்க, காசை கொடுக்காதீங்க. காசை கொடுத்தா ரெண்டு பக்கம் அவங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னா, இந்த கட்சிக்காரவங்க 500 கொடுத்தாங்களா, அந்த கட்சிக்காரவங்க 1000 ரூபா கொடுத்தாங்களா, 1000 ரூபாயை 500 ரூபா வாங்கினவங்கள ஓரம் கட்டிடுவாங்க. 1000 ரூபா வாங்கினவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஏதாவது ஒருத்தருக்கு தானே போட்டாகணும். அதனால் அதிகமாக யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க. அதனால் மக்களை வாங்காதீங்கன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்காமலும் இருக்க மாட்டீங்க. கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. எல்லாரும் ஜனநாயகத்தில் பிறந்தோம். மக்களாகிய ஜனங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. நல்ல தலைவர்கள் வாங்க. யாராக இருந்தாலும் நல்ல தலைவராக மக்களுக்கு நல்ல உதவி செய்ய, ஏழை எளிய மக்களுடைய வயிற்று பசி நீங்க நல்லாட்சி நிலவணும். அதனால் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும்
நீங்கள் மக்களுக்கு நல்ல தொன்று ஆற்ற வேண்டும். முதல்ல வந்து ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள குறைகளை தீருங்க. ஊர் பராமரிப்பு அதுக்கு ஒரு ஊரில் பஞ்சாயத்துக்காரரை கூப்பிட்டு என்னென்ன செய்யணும் முறையாக எல்லாம் செஞ்சிங்கன்னா, அதே போல் குற்றங்களுக்கும் என்னென்ன தண்டனை, லஞ்சம் வாங்கினா என்ன என்ன தண்டனை, கொலை பண்ணால் என்ன தண்டனை, நகை திருடுனா என்ன தண்டனை, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தண்டனை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா மக்களுக்கு பயம் வரும், செய்யாதுங்க. அதனால் தண்டனைகளும் குறைக்கப்படும். பணம் தாங்க முன்னாடி நிற்கிதே, பணத்தை அடிச்சிட்டாக்கா கொலை பண்ணவங்க கூட வெளில வந்துடுறாங்க. அதெல்லாம் மகா தப்பு, செய்யவே கூடாது. மக்கள்கிட்ட பணம் நிறையா இருக்கிறவங்க லஞ்சத்தை கொடுத்து வெளில வந்துடுறாங்க, கேஸை ஒன்றும் இல்லாத ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நல்ல ஆட்சி நிலவணும், நாட்டில் நல்ல ஆட்சி நிலவணும். திரும்ப திரும்ப நான் விரும்பி கேட்குறேன். எல்லாருக்கும் லஞ்சம் பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க. எல்லாருக்கும் நல்ல தலைவர்கள் வரணும்னு வேண்டிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.